திமுக எதிர்கட்சியா இருந்ததுக்கு காரணம் இந்த கூட்டணி சரியா எல்லாம் போனது. அது சொன்னது நியாயமான விஷயம். கூட்டணி சரியா இருந்தாக்கா நீ காலியா இருப்ப. கூட்டணி இருந்ததுனால எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வர முடிஞ்சது இல்லைன்னா இல்லாட்டி ஆளுங்கட்சியா வந்திருக்குங்கிறாரு. அதான் அவர் சொல்ல வர்றாரு. இது ஞானேஷ்குமாரும் அமித்ஷாவும் இல்ல நீ என்னவா இருந்திருப்ப? கூச்ச பிடிச்சிக்கிட்டு லாட்டரி சீட்டு வித்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். மாமனார் லாட்டரி சீட்டை அதுதானே உன் வேலை. லாட்டரி காரரிடம் வந்து 90 கோடி ரூபாய் வாங்கினார்கள் திமுக அப்படின்னாரு. உதயநிதி கேட்டார், கொடுத்தது யாருன்னாரு. என் மாமனார்னாரு. அப்ப நீ எந்த கட்சியில இருந்த? திமுகவில் இருந்த. அப்பா அவ்வளவுதான். சட்டை வேட்டி எல்லாம் கழட்டு, அட்டை வரல கழட்டு, அப்படி நிர்வாகம் பண்ணி நின்றுட்டு இருந்தாரு. ஊழல் செஞ்சவங்களுடைய பட்டியலில் வந்து 3 ஃபைல் வச்சிருக்காராம். ஆனா திறக்க மாட்டாரா? என்ன காரணம்? அப்ப உன்னை யாருக்கு எதுக்கு சீஃப் மினிஸ்டரா இருக்கிற அந்த ஊழல் செஞ்சவங்க ஃபைல க்ளோஸ் பண்ணி அவங்கள காப்பாத்துறியா? அப்போ திமுகவை தாக்குறது தவிர இவங்களுக்கு வர யோகியதை இல்லையே. வேற கட்சியை பத்தி பேச முடியலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? காய்ச்சமான கல்லடிப்படுது. திமுக நல்லா காய்ச்சிருக்குது, கல்லடிக்குதான். இந்த கையால் ஆகாத பதக்கெல்லாம் கல்லடிக்கிறானுங்க. உனக்கு கட்சி நடத்துறதுக்கு உனக்கு யோகியத்தை இருக்குதா? திமுக தாக்காம 49ஆம் வருஷத்துல இருந்து கலைஞரை தாக்கி பேசாமல் தமிழ்நாட்டில் அரசியல் நடந்திருக்குதா? சொல்லுங்க பாக்கணும். நிலைமை அப்படி இருக்குது. அவ்வளவு கேவலமா இருக்குது தமிழ்நாட்டு அரசாங்கம் இவனுங்களால். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் மருத்துவர், அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், சட்டமன்றத்தில் பேசிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இன்றைய திமுக கட்சி வந்து எதிர்கட்சியா இருக்க காரணம் கூட்டணி கட்சிகள் தான், குறிப்பா சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ். இவர்கள் இல்லைன்னா 10 தொகுதிகள் கூட திமுகவால் வெற்றி பெற்றிருக்க முடியாதுன்னு சொல்லி கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க அதை? நான் என்ன சொல்றேன், ஆதவ அர்ஜுனா காமெடின்னு ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிங்க. டெய்லி அவர் நடிக்கிற காமெடிக்கு அளவே கிடையாது. அமித்ஷா தயவில் உள்ள உட்காந்துக்கிற ஒரு கூட்டம் 234 இடத்துல போட்டி போட்டு 108 இடத்துல வந்து எப்படியோ ஜெயிச்சு இன்னைக்கு ஆட்சியில் எப்படி உட்காந்துருக்கு நீ? ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இந்த அடிப்படை தெரியாம ஒன்றும் பேசல. அவருக்கு ஒன்றும் தெரியாது. பாருங்களேன், பரந்தூர் விமான நிலையத்தை மூடுறாங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அமித்ஷா சொல்றாரு, செய்யறாங்க. அமித்ஷா கிட்ட வேலை பார்க்குற ஆளுங்க அவங்க. அமித்ஷா இன்னைக்கு வந்து திமுக திட்டம் திட்டாரு. திமுக எதிர்கட்சியா இருந்ததுக்கு காரணம் இந்த கூட்டணி சரியா எல்லாம் போனது. அது சொன்னது நியாயமான விஷயம். கூட்டணி சரியா இருந்தாக்கா நீ காலியா இருப்ப. கூட்டணி இருந்ததுனால எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வர முடிஞ்சது இல்லைன்னா இல்லாட்டி ஆளுங்கட்சியா வந்திருக்குங்கிறாரு. அதான் அவர் சொல்ல வர்றாரு. இது ஞானேஷ்குமாரும் அமித்ஷாவும் இல்ல நீ என்னவா இருந்திருப்ப? கூச்ச பிடிச்சிக்கிட்டு லாட்டரி சீட்டு வித்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். மாமனார் லாட்டரி சீட்டை அதுதானே உன் வேலை. தெருவில் ஒரு பெரிய குச்சியில் வந்து அந்த காலத்தில் பம்பாய் மிட்டாய் விற்பாங்க. அது மாதிரி எல்லா நான் மாநிலத்து லாட்டரி டிக்கெட்டையும் மாட்டிக்கிட்டு தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டிய ஆள் நீ அமைச்சராக உட்காந்துருக்கேன்னா எப்படி உட்காந்துருக்குறேன்? அமித்ஷா அவனுடைய தயவில் உட்காந்துருக்கேன். சரி, உனக்கெல்லாம் பதில் சொல்றதுன்னா வேணாங்க. நான் அந்த அளவுக்கு உயர்ந்த ஆள் இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு காமெடியாகவும் பேச வராது. இல்ல, நீங்க தனிச்சு ஒரு தேர்தல் ஏச்சும் வந்து தனியா நின்று 50 இடங்களாச்சும் வென்று காட்டுங்கன்னு சொல்லி திமுக நோக்கி சவாலா விடுறாரு. அது என்னன்னா, கூட கூட்டணி சேர்த்துக்கு ஒரு நாய் கூட சேர்ந்தல. ஒருத்தரும் சேர்ந்தல. இந்த வாழ இருந்த நெறி அது என்ன, அந்த கதை கேட்டிருக்கீங்களா நீங்க? நிறைய ஆளை வந்து அறுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுது? ஊரே கேலி பண்ணுது. வால் இல்லாம எப்படி ஜாலியா இருக்குன்னு தெரியுமா? வால் இல்லாம எப்படி ஜாலியா இருக்குன்னு தெரியுமா? இந்த விஷயமெல்லாம் அன்னைக்கு சீமான் பேசி முடிச்சாரு. ஒரு தொகுதியில கூட டெபாசிட் வாங்காதா சாப்பி தினை நின்று என்ன இதை நீ சீமானை காணோம். என்னைக்கு விஜய் காணாம போவாருன்னு தெரியாது. அப்ப தனுஷ கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. நீ என்ன போறேன்னு தெரியாது. ஜாக்கிரதையா இருப்பா. மறுபடியும் குச்சம் வச்சுக்கிட்டு லாட்டரி சீட்டு வைக்கிறதுக்கு போக வேண்டியிருந்தாலும் வரும். ஜாக்கிரதை. ஆனா நீ உன்னை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் அந்த நிலைமை உனக்கு வராது. பார்க்கலாம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்க சேனல்ல அவர் பேர் என்ன சொன்னீங்க? ஆதவ அர்ஜுன் காமெடி, இன்றைய காமெடி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சேனல் போட்டீங்கன்னா பிரமாதமா வரும். லாரி படம், மாவட்டத்துக்கு அசோலோ, ஜெரி லூயிஸ், டீன் மார்டின்,
எல்லாம் பிச்சை வாங்கணும். அந்த மாதிரி காமெடி அவர் அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இன்னும் மறக்க முடியாது. லாட்டரிக்காரரிடம் வந்து 90 கோடி ரூபாய் வாங்கினார்கள் திமுக அப்படின்னாரு. உதயநிதி கேட்டார், கொடுத்தது யாருன்னாரு. என் மாமனார்னாரு. அப்ப நீ எந்த கட்சியில இருந்த? திமுகவில் இருந்த. அப்பா அவ்வளவுதான். சட்டை வேட்டி எல்லாம் கழட்டு, அண்டை கழட்டு அப்படி நிர்வாகம் நின்றுகிட்டு இருந்தாரு. இந்த கூத்தெல்லாம் அடிக்கிறவர். அவருக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாக்கா, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த மென்டலா இருக்கவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது ஜாக்கிரதையா பேசணும்னுவாங்க. ஏன்னா தூரத்திலிருந்து பார்க்கறவங்க நான் மென்டலா அவன் மென்டலான்னு தெரியாதுப்பாங்க. அதனால இவருக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தாக்கா அவன் நட்டு கண்டு பேசுறாரு, நான் நட்டு கண்டு பேசுறதா தெரியாம போயிடும். அதனால அவருக்கெல்லாம் பதில் சொல்ல விட்டே வச்சு. காங்கிரஸ்ல இருந்து தாரை என்ன சொல்றாங்கன்னா, ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாரத் ஜோடா யாத்திரை வந்து இந்தியா முழுவதும் போனாரு, தமிழ்நாடு முழுவதும் போனாரு. அதனாலதான் 40 எம்பிக்கள் வந்து திமுக கிடைச்சது, இல்லைன்னா அது கிடைச்சிருக்காதுன்னு சொல்றாரு. திமுகவை தாக்குறது தவிர இவங்களுக்கு வேற யோகியதை இல்லையே, வேற கட்சியை பத்தி பேச முடியலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? காய்ச்சமான கல்லடிப்படுது. திமுக நல்லா காய்ச்சிருக்குது, கல்லடிக்குதான். இந்த கையாளாகாத பசங்கெல்லாம் கல்லடிக்கிறானுங்க. உனக்கு கட்சி நடத்துறதுக்கு உனக்கு யோகியதை இருக்குதா? திமுக தாக்காம 49ஆம் வருஷத்துல இருந்து கலைஞரை தாக்கி பேசாமல் தமிழ்நாட்டில் அரசியல் நடந்திருக்குதா? சொல்லுங்க பாக்க. அதுவே பெரிய பெரிய விஷயங்க. அதுவே பெரிய விஷயம். இப்ப எங்க அண்ணன் வந்து ராஜாராம் வந்து அமைச்சரா இருந்தாரு. அதுக்கப்புறம் 1000 மந்திரிக்கு வந்துருப்பிட்டாங்க. இன்னைக்கு அவரை பத்தி பேசுறாங்கன்னா கலைஞர்கிட்ட எம்ஜிஆர் கிட்ட ஒரு மந்திரியா இருந்ததுனாலதான் அவங்கள பத்தி எல்லாம் பேசுறாங்க. அந்த மந்திரிகளை தெரியும், இன்னும் இருக்கிற உன்னை யாருன்னே அவனுக்கு தெரியாது. அதான் சொன்னாரு, கக்கூஸ் கடுவரத்து பாக்குறதுக்கு ஒரு மந்திரி போட்டிருக்க ஒரே அமைச்சரவை. அப்புறம் இந்த மாதிரி அமைச்சரவை வச்சுக்கிட்டு எழுதப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமா பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று இருக்கு. இதுல ஆளும் கட்சி எதிர்கட்சி வாதங்கள் நடைபெற்று இருக்கு. எப்படி பாக்குறீங்க ஆளுங்கட்சி சைடுல இருந்து? நான் தான் சொல்றேன், ஒரு ஃபுல் டைம் காமெடி பார்க்கணும்னாக்கா இன்னைக்கு நடக்கிற சட்டமன்ற கூட்டத்தில் தாவக்காரருக்கு பேசுறது கேட்டீங்கன்னா போதும், கவலையெல்லாம் மறந்துட்டு ஜாலியா சிரிக்கலாம். எப்படிப்பட்ட ஆளுங்கிட்ட மாட்டிட்டோம். அமித்ஷா ஆனா சும்மா சொல்லக்கூடாது, தமிழ்நாட்டை கேவலப்படுத்தணும்னு நினைச்சே ரஜினிகாந்தை கூப்பிட்டார். ரஜினிகாந்த் சாமர்த்தியமான ஆள். தன்னை வளர்த்தன் தமிழ்நாட்டுக்கு அச்சகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சிக்கினா என்ன ஆகும் தெரிஞ்சு வராமைய போனார். விஜயகாந்த் சிக்கினார், அவரை மக்கள் ரிஜெக்ட் பண்ணாங்க, ஒரு சீட்டு கொடுக்க தோக்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆளு 150 கோடி ரூபா வாங்கினேன்னு வாய்ச்சோடால் விட்டு சுத்திக்கிட்டு இருந்தா 2 ரைடு கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. சொன்ன பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு, கை நடுங்குது. இப்படி தேடுறாரு இப்படிங்கிறாரு. வச முடியாது, வேடிக்கையாது. ஊழல் செஞ்சவங்களுடைய பட்டியலில் வந்து 3 ஃபைல் வச்சிருக்காராம், ஆனா திறக்க மாட்டாரா? என்ன காரணம்? அப்ப உன்னை யாருக்கு எதுக்கு சீஃப் மினிஸ்டரா இருக்கிற அந்த ஊழல் செஞ்சவங்க ஃபைலை க்ளோஸ் பண்ணி அவங்கள காப்பாத்துறியா? அப்போ நான் சொல்ற அந்த ஊழல் செஞ்ச ஃபைல்ல யார் பேர் இருக்கு தெரியுமா? உன் பேர் தான் இருக்குது. அதனாலதான் நீ மூடி வச்சுக்கிட்டு இருக்கிற. சாமர்த்தியமா சொல்றேன், திறந்தா என்ன ஆகுது? திறந்தா உனக்கு தான் ஆபத்து, அவ்வளவுதான். உன் கட்சிக்காரன் தான் அதில் இருக்கிறான். இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம். உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் திரையா பார்க்கலாங்கிறாரு. இன்னைக்கு ஒன்றும் திறக்கலையே, சொல்லி 1 வாரம் ஆச்சு. இந்த மாதிரி கூத்தெல்லாம் எங்க அடிப்பாங்க? ஆனா இவ்வளவு மட்டமான ஒரு சட்டமன்ற கூட்டமும் இது நடக்கிறது வந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே கிடையாது. தமிழ்நாடுனாவே அரசியல் மிகுந்த விழிப்புணர்ச்சி பெற்ற மாநிலம்ன்ற பேரெல்லாம் வாங்கினதை வந்து எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல இந்த கூட்டத்தை உட்கார வச்சு அமித்ஷா தமிழ்நாட்டு மானத்தையே வாங்கிட்டாரு. அதுல தமிழர்களை எவ்வளவு கேவலப்படுத்துன்னு நினைச்சாரோ அவர் நினைச்சதை விட அதிகமாவே இவங்களை ஆட்சியில் கொண்டு உட்கார வச்சு கேவலப்படுத்தியிருக்காரு. அதுக்கு அமித்ஷா பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஞானேஸ்வர் அதுக்கு உதவி இருக்காரு. அதைத்தான் நம்ம இதில் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ வந்து சட்டமன்றத்துல தொகுதி மறுவரைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்படுது சார். 543 அப்படியே ப்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி தீர்மானம் முதலமைச்சர் தலைமையில போடப்படுது. இங்க தென் மாநில முதலமைச்சர் மாநாடு நடைபெறுது, அதுக்கு அமித்ஷா வராரு. இப்போ அந்த மாநாட்டில் உரையாற்றும் போது விஜய் என்ன சொல்றாருன்னா, மாநிலங்கள் பாதிக்கப்படாத வகையில வந்து தொகுதி மறுவரை செய்யணும், அதுக்கான சட்டப்பூர்வ உறுதி கொடுங்கன்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுறாரு. சட்டமன்றத்துல ஒண்ணு பேசுறாரு, அமித்ஷா சந்திக்கும் போது ஒண்ணு பேசுறாரு. ஏன் இந்த பல்டி சார்? நல்ல பாயிண்ட் தானே, கரெக்டா தானே சொல்லியிருக்காரு. அத முதல்ல நாடாளுமன்றத்தில் பேசுனது யார் தெரியுமா? ராஜாராம், நேரு பிரதம மந்திரியா இருக்கும்போது. It is very strange and funny to hear the law-abiding people are punished by
by their own government அப்படின்னாரு. நேரு அப்படியே வந்துட்டு கேன் யூ எக்ஸ்பிளைன்னாரு. We implemented the family planning scheme. As a result, our population remained limited. The final, we are not appreciated for that. We have lost 2 parliamentary constituencies because of population. Because we obeyed your rule, family planning. Our law-abiding people are punished by your government. ரொம்ப கூட்டிட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த உடனே நேரம் அந்த 2 சீட்டு கேன்சல் ஆனதை இது பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணார். அப்படிதான் நின்றுச்சு அந்த 40 சீட்டு அப்படிதான் நின்றுச்சு. அதில் தான் எங்கள் அண்ணனுக்கு அவ்வளோ பெரிய பேர் வந்தது. அதனால் அந்த அன்னையிலிருந்து நடந்துகிட்டு இருக்கிற தகராறு இது. குடும்ப மக்கள் தொகையின் அடிப்படையில் நீங்கள் வச்சிங்கன்னாக்கா இப்போ மொரீஷியஸில் வந்து சீஷல்ஸ்னு ஒரு நாடு இருக்குதுங்க. அது ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக இருக்குது. இந்தியாவுக்கு நிகராக அதுவும் உட்கார்ந்து இருக்குது. மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமில்ல? 1 லட்சம் பேர். வேகமாக ஓட்டிங்கன்னா தண்ணியில் விழுந்துருவீங்க. சின்ன தீவு மேப்பில் இல்லை. அது சீஷல்ஸுக்கு இது தீவு வந்து மேப்பிலே இல்லை. அதே மாதிரி தான் சிங்கப்பூர்கார் இருக்கு. வேகமாக ஓட்டிங்கன்னா கடலில் விழுந்துருவீங்க. உலகத்தினுடைய டாமினேட்டிங் பிசினஸ் மேக்னெட் அது இருக்குது. மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்தியாவுக்கு ஈக்குவலான இடம். மக்கள் தொகையின் அடிப்படையில் நீங்கள் வந்து ஐநாவில் இடம் கொடுக்குறதா சைனாவுக்கு முதல் இடமும் 2வது இடம் இந்தியாவுக்கு தான். இன்னும் இப்போ இன்னைக்கு வந்து இந்தியா தான் முதல் இடம் இருக்கும். அது மாதிரிலாம் கிடையாது. நாடு தான் கணக்கு. அதாவது மக்கள் எவ்வளோ இருக்காங்க இன்னைக்கு வந்து இருக்கிற மக்கள் தொகை அந்த தொகுதிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்தாலும் அவங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு சமமான உரிமை கொடுக்கணுங்க. அப்போ தான் ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. 5 வருடம் ஒரே மாதிரியா இருக்க ஒவ்வொரு வருடத்துக்கு கொடுத்துருக்கிற வேலை வேற. இந்த 4 வருடம் சேர்ந்து செய்கிற வேலை இந்த கட்ட வரல் இல்லைன்னு செய்ய முடியாது. தெரியுமில்ல? கட்ட வரல் தான் முக்கியம். நீண்ட அரசியல் நீங்க பயணிக்கிறீங்க. தொடர்ச்சி அதிமுக அரசு, திமுக அரசு, பாஜக எல்லா அரசும் பாக்குறீங்க. 543 எம்பிக்கள் தொகுதி அப்படியே இருக்கணுமா இல்ல அது வந்து அதிகப்படுத்தப்படணுமா சார்? அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஏத்துறதோ இறக்கிறதோ பண்ணித்தான் ஆகணும். குறைக்காதீங்கிறது தான் கேள்வி. இன்னும் சொல்ல போனா மத்திய அரசு வந்து ஒரு உச்ச நீதிமன்றம் மாதிரி இருக்கணுமே ஒழிய எல்லா வேலையும் உச்ச நீதிமன்றம் எல்லா கேஸும் உள்ள உச்ச நீதிமன்றத்துக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, கீழ்கோட்டில் முடிச்சுட்டு வாங்க, அங்க உங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா என்கிட்ட வா. அது மாதிரிதான் இருக்கணும். நீங்க மாநிலத்தில் உங்க குறைகளை சொல்லுங்க, அவங்களால நிறைவேற்ற முடியலன்னா என்கிட்ட வா. ஒரு பெரிய பாயிண்ட் பாருங்க, இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனையில ஒண்ணு வந்து நதிநீர் பங்கீடு. பிரம்மபுத்திரால சைனா டேம் கட்டிக்கிட்டே இருக்கான். அசாம் இதுல போகுது, காலம் போகுது, கேட்க முடியல. அவன் பாட்டுக்கு அந்த அருணாச்சல பிரதேசத்துக்குள்ளார உள்ள வந்துட்டான், கேட்க முடியல உன்னால. அங்கெல்லாம் விட்டுட்டேன். இங்க கர்நாடகா தண்ணி கொடுன்னு உனக்கு நீ உத்தரவு போட முடியாதுங்கிறாங்க. உங்ககிட்ட அந்த நதிநீர் பங்கீடு இருந்தாக்க நீ கர்நாடகா நிறுத்த முடியுமா? நதிகளை நீ வச்சுக்கோ, கல்வியை எங்கிட்ட கொடு, அது ஏன் வேலை? நீ என்னதுக்கு அதை எடுக்கிற? ஆகுங்க அதுல திமுக மேல நான் குற்றம் சொல்லுவேன். அவங்க மந்திரியா இருந்த காலத்துல அந்த நதிநீர் பங்கீட்டை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஆனா காவிரி பிரச்சனை, இந்த நதிநீர் பிரச்சனை எல்லாம் சோழர் காலத்துல இருந்தே நடந்துட்டு, அது வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இப்போ ஆல்ரெடி 6 எம்எல்ஏக்கள் அதிமுக வந்து ராஜினாமா பண்ணிட்டு இப்போ தாவேக்காக வந்துட்டாங்க சார். இன்னும் 10 எம்எல்ஏக்கள் வந்து தயாரா இருக்காங்க தாவேக்காக வர்றதுக்கு. இந்த எண்ணிக்கை 25 உயரும் சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் பேசுறாரு. எப்படி பார்க்க? அவரே கட்சி விட்டு போனவர் தான். எப்படி இருந்தவர் தெரியுமா? அவரு ஒருத்தனை மதிக்க மாட்டார். அவர் வந்து ராஜ வாழ்க்கை தான். ஏன்னா ஜெயலலிதா அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பெரிய கவுண்டர் பேர் அந்த நேரத்தில். முத்துசாமி, ஈரோடு முத்துசாமி அமைச்சராக இருந்தார் திமுக. அவர் வந்து சின்ன கவுண்டர் பேர். 2 பேரும் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமா இருந்தவங்க. செங்கோட்டையன் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க ஜெயலலிதா, அந்த அளவுக்கு இருந்தாங்க. அவர் தான் இன்னைக்கு தாவேக்காரா இருக்காரு. யார் நடிகர்கள் வர்றாங்கன்னா இந்த பின்னாடி போற ஆள் அவரு பேசுறது கரெக்ட். அவரே அந்த கட்சியை வந்து வந்தவர் தானே.
ஒரு சின்ன ஒரு எலும்பு துண்டு ஒன்று போட்டாங்க, போயிட்டாரு. பதவிங்கிற எலும்பு துண்டு கலைகிற ஆள் தானே அவர் அப்படித்தான் பேசுவார். அவர் தான் செலவு பண்ணது கையில் வச்சிருக்காரு, கொடுக்குறாரு, கூட்டு வர்றாரு. விலைக்கு வாங்கின கூட்டம் தானே. 108 இடத்துல தானே ஜெயிச்ச நீ. 126 இடத்துல நீ தோத்துல போயிருக்க. மக்கள் உன்னை ரிஜெக்ட் தானே பண்ணியிருக்காங்க. 108 இடமும் யாரால வந்தது? அமித்ஷா சொன்னாரு, ஞானேஷ்குமார் பண்ணார், 2 பேரும் சேர்ந்தே 108 இடத்துக்கு தான் கூட்டு வர முடியும். 2 பேரும் இல்லைன்னா இவங்க கட்சி என்ன இருக்கு? 8 இடத்துக்கு கூட வந்துட மாட்டாங்க. ஒரு கேள்வி உங்களை கேட்கற, அதுக்கு பதில் சொல்லுங்க. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள்ல எதுலையாவது தாவேக ஆட்சிக்கு வரும்னு சொன்னாங்களா? கிடையாது சார். 5 சீட்டுக்கு மேல ஏதாவது ஒரு கருத்து கணிப்புல இருந்ததா? இத்தனை 108 சீட்டு எப்படி வந்தது? அமித்ஷா நினைச்சார், ஞானேஷ்குமார் நிறைவேற்றினார். விஜய்ங்கிற ஒரு ஆசாமி வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கே அது என்னன்னு தெரியல. சீஃப் மினிஸ்டர் போஸ்டே என்னன்னு தெரியல. இன்னும் பழைய ஞாபகத்திலேயே யார் யார் கூட பிளேன்ல போயிட்டு இருக்காரு. கேட்கறதுக்கு ஆளு. கடந்த திமுக வந்து முதலமைச்சர் ஆட்சியில் இருக்கும்போதோ, அதிமுக வந்து ஆட்சியில் இருக்கும்போதோ, முதலமைச்சர் சில துறையை கையில் வச்சுப்பாங்க. அந்த துறை சார்ந்த கேள்வி வரும்போது அந்த முதலமைச்சர் வந்து பதில் சொல்லுவார். ஆனா இப்போ வந்து முதலமைச்சர் விஜய் கையில பல துறைகள் இருக்கு. ஆனா எந்த துறைக்குமே கேள்வி வரும்போது ஏஞ்சி பதில் சொல்ல மாட்டாரு. அதுக்கான ஒரு அறிவிப்புமே வேற துறை சார்ந்த அமைச்சர் தான் பதில் சொல்றாரு. தெரிஞ்சா சொல்றாங்க, எனக்கு தான் ஓரளவு தெரியாது. எளிதியா கொடுக்க போறாங்க. எனக்கு என்ன ஏன் போட்டு உயிர் எடுக்கிறீங்க? நீங்களா பார்த்து முதலமைச்சர் சொன்னா நான் என்னதான் பண்ணுவேன்? என்ன மாட்டி விட்டு உயிர் எடுக்காதீங்கன்னு பனையூர் விட்டு வழி வர மாட்டேங்கிறாரு. ஒரு எங்களுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு வார்த்தை இருக்குது. பனையூர் பக்கத்தில் தான் இருக்குது. காலையில் 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரலும் யாரும் அந்த ரோட்ல போக முடியாது. கயிறு கட்டிடுறாங்க. விஜய் வந்தாலும் வந்துருவாரு. ஜெயலலிதா காலத்தில் வண்டியெல்லாம் ஓரமா நில்லுன்னுவாங்க. இவர் ஒரு படி ஸ்டெப்பு மேலே கயிறே கட்டிடுறாங்க, வண்டிகள்லாம் போக முடியாது. 9:00 10:00 வரை நாங்கள் ரோடை யூஸ் பண்ண முடியாது. அந்த சர்தார் பட்டேல் ரோடு, ராஜ்பவன் ரோடை யூஸ் பண்ண முடியாது. அவர் அந்த இந்த மாதிரி ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. உல்லாச வாழ்க்கை, கொடுத்து வச்ச வாழ்க்கை நல்லா இருக்கு. அதை தவிர அவருக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் வச்சுட்டு என்ன பண்ணார்? ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாரா? அதை உதயநிதி கேட்டார். அப்புறம் என்ன, அவர் எதுக்கு அசம்பிளிக்கு வர்றாருன்னு கேட்டார். அதே பிரேமலதா சொன்னாங்களே, எது கேட்டாலும் இவரே எந்திரிச்சு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் என்ன வேற துறைகளுக்கு பத்திரிகைகளே இல்லையா அப்படின்னு. மின்சாரத்துறை அமைச்சர் உட்கார்ந்து இருக்காரு, பதில் சொல்லாம உட்காந்துருக்காரு. இந்த ஆளு எந்திரிச்சு பதில் சொல்றான். யாரு இருந்தாலும் யாரு கேட்டா? கடைசியில் என்னாச்சு? அந்த யாரோ ஒரு நிர்மல் குமார் ஓலர் போய் கக்கூஸ் மந்திரின்னு பேரை வாங்கிட்டு போயிட்டான். வாயை திறந்தா கக்கூஸா தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? ஒரு விஷயம் இந்த அசம்பிளில போட்டு புரிஞ்சுது, தாவேகாரன் எவனும் கக்கூஸ் போறதுல தெரியும். அது உறுதியாகி போச்சு. அதுதான் இனிமே நான் டெய்லி அசம்பிளி கூட்டின உடனே வந்து உதயநிதிக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். முதலமைச்சர் இன்னைக்கு கக்கூஸ் போனாரா இல்லையாங்கிறது வந்து கக்கூஸ் துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவைக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் டெய்லி கேட்டுருக்கோம். இல்லாட்டி சட்டசபை நாரி போடுங்க, அங்க வந்து போயிட்டானுங்கன்னா என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்குது. அவ்வளவு கேவலமா இருக்குது தமிழ்நாட்டு அரசாங்கம். அசம்பிளி இவனுங்களா கக்கூஸ் போனானுங்களா தெரியல, குளிச்சானுங்களா தெரியல, பல்லு வளங்களா தெரியல. ஒரு அமைச்சர் சொல்றாரு டாய்லெட்ல இருந்தா ரொம்ப நேரம் உனக்கு வரல, வயிற்று கடுப்பு, அதுக்கு என்ன பண்றது? நல்லா வைத்தியம் சொல்றேன், வயிற்று வலி டாக்டர் வச்சுக்கப்பா, எனிமா வைக்கிறதுக்கு ஒரு டேங்க் கட்டிடு, எனிமா வைத்து அவன் உள்ள சொல்றீங்கன்னா வெளியே கக்கூஸ் போகலாம். அதான் நிர்மல்குமார் துறைக்கு நம்ம கொடுக்குற அட்வைஸ், இலவசமாக கொடுக்குறோம். இந்த சட்டமன்றம் வந்து சினிமா டயலாகா இருக்கு, சினிமா துறை போல் நடைபெறுதுன்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. நீங்க சட்டமன்றத்தை பல வருஷம் பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த சட்டமன்றத்தை எப்படி பாக்குறீங்க? அப்படிதான் நடக்குது. அதாங்க சொல்றாங்க. என்னிடத்தில் 3 ஃபைல்கள் இருக்குது, எடுத்தால் என்ன ஆகும் தெரியுமா? இந்த கடைசி சீன்ல சினிமாவில் கதாநாயகனை கட்டி வச்சிருப்பாங்க. கதாநாயகி எல்லாம் வந்து கட்டி வச்சுட்டு இன்னும் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் இவளை நான் கற்பழிப்பேன்னு மிரட்டிக்கிட்டே இருப்பான். கட்டு மாத்திரம் அவுத்தனா என்ன ஆகும் தெரியுமாங்கிற அந்த டைலாக் சீன். நான் மாத்திரம் பாப்பா ஃபைல திறந்தேன், அந்த டைலாக் இன்னும் பேசிக்கிட்டு இன்னும் செட்டிங்ஸ், சினிமா செட்டிங் தான் நடந்துகிட்டு இருக்கு, கிளைமேக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? அவருக்கு தெரிஞ்சதான் அவர் சொல்றாரு.
திருடனை பார்த்து ராஜ வெளினாக்கா எப்படி இங்க வெடிப்பான்? அவர் திருட்டு முடித்தான் வரும். அவர்கிட்ட போய் விஜய் கிட்ட போய் கேட்டா என்ன தெரியும்? அவருக்கு என்ன தெரியும்? விட்டுருங்க பாவம். என்னை பார்த்தா அவரை பார்த்தா பாவமா இருக்கு. இப்ப தேர்தல் அறிக்கையில பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க சார். எல்லா வாக்குறுதியும் கொஞ்சமா நிறைவேற்றப்படுது. ஆனா நிறைவேற்றப்படுறதுமே முழுமை பெறாம எல்லாமே அறகுறையா பாதி நிறைவேற்றுறன்றப்ப 6 சிலிண்டர்னாங்க, 3 சிலிண்டர் தான் தராங்க. எல்லாருக்கும் இலவச 200 யூனிட் மின்சாரம்னாங்க, ஒரு 500 யூனிட்டுக்குள்ள சுருக்குறாங்க. என்ன காரணம்? ஏன் முழுமை நிறைவேற்றப்படல சார் எல்லாமே? சார் சில விஷயமெல்லாம் பொருளாதாரம் தெரியும். ECMன்னு ஒன்று வச்சாங்க, யூரோப்பியன் காமன் மார்க்கெட். அதுக்கு என்னாச்சுன்னா ஐரோப்பா வந்து பல நாடுகள் சேர்ந்தது. கம்யூனிஸ்ட் நாடுகள் இருக்குது, கிழக்கு ஐரோப்பியா இருக்குது, மேற்கு ஐரோப்பா இருக்குது, எல்லாம் சேர்ந்து ஒரு 50 நாடுகளுக்கு மேலே இருக்குது. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நீ வந்து அப்பளம் செய்வியா? போலந்து வந்து அப்பளம்னா எடுத்தாக்கா போலந்து தான் செய்யணும், வேற எந்த ஐரோப்பிய நாடு செய்யக்கூடாது. நீ வந்து பிரியாணி செய்வியா? பிரியாணி செய்யறதுன்னு எடுத்தால் லண்டன் தான் செய்யணும், இங்கிலாந்து தான் செய்யணும், வேற எந்த நாடு பிரியாணி செய்யக்கூடாது. அப்படி பண்ணும்போது என்னன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வியாபாரம் கிடைச்சது. அதான் யூரோப்பியன் காமன் மார்க்கெட். எல்லாத்துக்கும் சேர்த்து $1 வச்சாங்க. அந்த காசை பயன்படுத்திக்கலாம்னாங்க. இங்க என்ன பண்றோம்? சேலத்துல இரும்பு வேணும்னு சொல்லி கேட்டாக்கா விசாகப்பட்டினத்துக்கார எனக்கும் ஒரு இரும்பு கொடு தொழிற்சாலை. இரும்பு இருக்கா இல்லையா? அது இல்லைன்னா என்ன, ஒரு இரும்பு தொழிற்சாலை கொடுக்க எனக்கும் கொடு. இது எப்படி உருப்படும்? இதெல்லாம் வந்து பல நாடுகள் ஒன்னா சேர்ந்து இருக்குது. ஒரு மேப்ல ஒன்னா இருக்கிற மனசுல ஒற்றுமையை காட்டும். கேரளாக்காரன் தான் ஒரு தடவை சொன்னான், தஞ்சாவூர் விவசாயி சேத்துல கை வைக்கலன்னு நான் சோத்துல கை வைக்க முடியாது. அவன் விவசாயம் பண்ணி அந்த சேத்தை பரட்டி போட்டு உழுது பயிர் பண்ணாதான் எனக்கு நெல் கிடைக்கும்னா. அதனாலதான் காவிரி பிரச்சனையில் அவங்க கேரளாக்காரங்க வந்து நம்மளோட நிக்கிறாங்க. இவன் தண்ணி கொடுக்க மாட்டேங்க. ஆனா காவிரி வந்து அது பிறந்த வீட்டை விட அது புகுந்த வீட்டுக்கு அது ஒழுங்கா தான் வேலை செஞ்சேன். நிறுத்த மாட்டேம்மா அந்த சீஃப் மினிஸ்டர். அன்னைக்கு ராத்திரி மழை பெய்ஞ்சு அணையெல்லாம் பிடிக்கிட்டு வந்துடும். அதனால ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கையை நீங்க ஒன்றும் பண்ணிக்க முடியாது, அதெல்லாம் தாண்டி போக முடியாது. பாருங்க. ஓகே சார், எவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயணமாக்கி நன்றி சார்.